டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறை தனது வரம்புகளை மீறியும் விதிகளை மீறியும் செயல்பட்டு வருவதாக கடிந்துரைத்துள்ள உச்சநீதிமன்றம் டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை விதித்து ஆணையிட்டுள்ளது. சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் கடந்த மாதம் அமலாக்கத்துறை அலுவலர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது 1000 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடைபெற்றுள்ளதாக அவர்கள் தகவல் வெளியிட்டனர். இதன் பிறகு நேற்று வரை டாஸ்மாக் நிறுவன மேலாண் இயக்குநர் விசாகன் முதற்கொண்டு அந்நிறுவனத்தின் பல்வேறு ஊழியர்களிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடைபெற்றது. விசாகன் வீட்டுக்கு வெளியே வாட்ஸ்அப் உரையாலின் பிரிண்ட் எடுக்கப்பட்ட படிகள் கிழித்தெறியப்பட்டு கிடந்த வீடியோக்கள் வெளியானது. இந்த ஊழலில் உதயநிதியின் நெருங்கிய நண்பர் ரத்தீஷ் என்பவருக்கு தொடர்பிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகின. இதனிடையே அமலாக்கத்துறை மேற்கொள்ளும் ஆய்வு சட்டத்துக்கு புறம்பானது என அறிவிக்க கோரி டாஸ்மாக் நிர்வாகம் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. ஆனால் உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை தள்ளுபடி செய்தது. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இவ்வழக்கு தலைமை நீதிபதி B.R. கவாய் தலைமையிலான அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறை வரம்பை மீறி நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டிய தலைமை நீதிபதி, முறைகேடு நடைபெற்றால் அதில் ஈடுபட்ட தனி மனிதர்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தலாமே தவிர தனி மனிதர்கள் செய்த தவறுக்காக ஒரு நிர்வாகத்தின் மீது எப்படி எடுக்கலாம் என வினா எழுப்பினார். டாஸ்மாக் வழக்கில் கூட்டாட்சி தத்துவத்தை மீறும் வகையில் அமலாக்கத்துறை செயல்பட்டுள்ளதாக கடிந்துரைத்த தலைமை நீதிபதி B.R. கவாய், பணம் தொடர்பான முறைகேடு எங்கு நடைபெற்றுள்ளது என அமலாக்கத்துறையால் கூற முடியுமா என வினா எழுப்பியுள்ளார். டாஸ்மாக் ஊழியர்களின் செல்போன்களை அமலாக்கத்துறை குளோன் செய்துள்ளதாக குறிப்பிட்ட தலைமை நீதிபதி அமர்வு, தமிழ்நாடு அரசின் மேல்முறையீடு தொடர்பாக அமலாக்கத்துறை விளக்கமளிக்க ஆணையிட்டு டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை விதித்து ஆணையிட்டுள்ளனர்.